ஒரு சைடில் ஐபிஎல் 2025 பற்றி யார் எந்தெந்த ஃப்ரான்சைஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க இதை பற்றி பேசினா, இன்னொரு பக்கம் டெலிகாஸ்டிங் அதாவது ப்ராட்காஸ்டிங் இருக்காங்கல்ல முகேஷ் அம்பானி ஜியோ. ஸோ அவரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாரு. அதாவது 2024 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஜியோ சினிமாவில் தான் ஸ்ட்ரீம் ஆச்சு. ஒரு பக்கம் காண்டா தான் இருந்தது. டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டர் நிறைய ஃபீச்சர் இருந்தது. இப்போ ஜியோ சினிமா அநியாயத்துக்கு நெட்டை உறிஞ்சிட்டு இருந்தது. என்ன ஒரு ஹைலைட்னா ஆப்ஷன் நிறைய கேமரா வியூஸ் இருந்தது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருது. சில டைம் அநியாயத்துக்கு லோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தது. ஸோ இந்த சீசனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ 62 crores ஜியோ சினிமாவில் வந்து மேட்ச் பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்லேயே வந்து அதிக ரீச்சான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இது வந்து 38% பார்த்தீங்கன்னா போன சீசன்ஸை விட அதிகமாக இருந்திருக்கு. அதை தாண்டி வியூஷிப் பார்த்தீங்கன்னா வந்து 50% ஏறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜியோ சினிமா கூட பரவாயில்ல, ஜியோ டிவின்னு ஒன்று இருக்கு பாரு. ஐயோ அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. ஜியோ டிவியில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஜியோ டிவியே பிரச்சனை தான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே இருக்கணும். இல்லைனா அவ்வளோதான். இல்லைனா என்னன்னு கேட்குறீங்களா? அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளேயே போவோம்.